அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான இனிய அன்னையர் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தாயில் சிறந்ததொரு கோயிலும் இல்லை என்று சொல்லுவார்கள். அன்னையைப் போல் ஒரு தெய்வம் இல்லை, அவள் அடிதொழ மறுப்பவன் மனிதன் இல்லை என்று சொல்லுவார்கள். இந்த மண்ணிலே நம்மை கருவறை மூலம் சுமந்து நம்மை இந்த மண்ணிலே தந்தவள் அந்த தாய் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நான் பல இடங்களிலே சொல்வதுண்டு, ஒரு தாய் 10 குழந்தைகளை காப்பாற்றுவாள். ஆனால் 10 குழந்தைகளும் சேர்ந்து ஒரு தாயை காப்பாற்றும் என்று சொன்னால் அது கேள்விக்குறியான விஷயமாகத்தான் இருக்கின்றது என்பதை நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கின்றேன். அன்பர்களே, ஒரு குழந்தை பிறந்து வளர்ந்து வருகின்றது. அந்த பையன் நல்லா படிக்கான். அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆரம்ப பாடசாலையிலே அந்த குழந்தையை அந்த தாய் சேர்க்கின்றாள். அங்கே சேர்த்து படிக்கின்ற பொழுது மிக அருமையாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெற்று நல்ல அறிவாளியாக திகழ்கின்றான். உடனே அந்த தாய், அந்த ஆசிரியர் அந்த தாயிடம் சொல்லுகின்றார், உங்கள் மகன் மிகச்சிறந்த அறிவாளியாக இருக்கின்றான், அவனை மேலே மேலே படிக்க வையுங்கள் என்று சொல்லுகின்றான். அப்படி சொன்ன உடனே இந்த தாய் சொல்றா, தகப்பன் இல்லாத பிள்ளை, ஆனால் நான் எப்படியோ கஷ்டப்பட்டு 5வது வரைக்கும் படிக்க வச்சுட்டேன்யா, அதுவும் அரசு செய்த பல உதவிகள் மூலம் அந்த இலவச கல்வி மூலம் நான் படிக்க வச்சுட்டேன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு பின்னால் அந்த பையன் வீட்டுக்கு வரான். அம்மா நான் பக்கத்தில் இருக்க பெரிய ஊரில் போய் நான் ஹைஸ்கூலில் படித்து 10ஆப்பு 12ஆப்பெல்லாம் பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டான். கேட்ட உடனே தன் மகன் கேட்டு விட்டானே என்பதற்காக அவள் தன்னுடைய சிரமத்தை பாராது அந்த பையனை படிக்க வச்சு அதிலே அவன் என்ன செய்தானா, தேர்ச்சி அடைந்து நல்ல மதிப்பெண் பெற்று என்ன செய்தானா, மருத்துவராகக்கூடிய ஒரு வாய்ப்பு அவனுக்கு கிடைக்கின்றது. அப்படி கிடைத்த உடனே அந்த தாயிடம் அம்மா நான் +2லையும் நல்ல மார்க் எடுத்துட்டேன், மேலே எனக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குமா, எப்படியாச்சும் படிக்க வைக்கணுமா அப்படின்னு சொல்லி அந்த பையன் தன்னுடைய தாயிடம் கேட்டானாம். அதற்கு அந்த தாய் சொன்னாலாம், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ஆனாலும் நீ விரும்பிட்டேல, உன்னுடைய அறிவும் மாற்றலும் நாளைக்கு இந்த உலகத்துக்கு பயன்பட வேண்டும், எனவே நான் உன்னை மருத்துவராக எப்பாடுபட்டாது படிக்க வைக்கின்றேன் என்று படிக்க வைக்கின்றாள். அந்த மருத்துவக் கல்லூரியிலே தன்னுடைய மகனை பார்ப்பதற்காக மாதம் ஒரு முறை அந்த தாய் செல்லுவாள். அப்படி செல்லுகின்ற பொழுது அந்த பையன் என்ன செய்வான்னா, தன்னுடைய அம்மாவை பார்க்க வரமாட்டான். தன்னுடைய நண்பனை அனுப்பி, எங்கள் வீட்டு வேலைக்காரி வந்திருக்கா, அவள் கொடுத்திருக்கக்கூடிய கொண்டு வரக்கூடிய பொருட்களை வாங்கி விட்டு வா என்று அவன் அனுப்பி வைப்பானான். இப்படியே நண்பன் போய் வாங்கி கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு நாள் அந்த நண்பன் அந்த தாயிடம் கேட்கின்றான், அம்மா அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வரமாட்டாங்களாம்மா, நீங்களே வாரீங்களே, வேலைக்காரியாக இருந்தால் கூட இந்த பையன் மேலே இவளை பாசத்தோடு வாரையிலே அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே இவளுக்கு தூக்கி வாரி போட்டு விட்டு நினைக்கின்றால், நாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்முடைய பையனை வளர்க்கின்றோம், ஆனால் நம்முடைய தோற்றத்தை பார்த்து தன்னை வேலைக்காரி என்று நினைத்து விட்டானே, பரவாயில்லை, அவன் எப்படி இருந்தாலும் நன்கு வாழட்டும் என்று பார்த்து விட்டு அவள் செல்லுகின்றாள். சென்ற சிறிது நாட்களிலே அவளுக்கு மரணம் தள்ளி விடுகின்றது. ஆனால் அந்த மரணத்துக்கு கூட அந்த பையன் வரலை. அவன் அந்த தாய் இறந்தது கூட தெரியலை. இவன் படித்து பெரிய ஆளாகி மிகப்பெரிய டாக்டராகி அந்த கிராமத்துக்கே அவன் மருத்துவராக வருகின்றான். மருத்துவராக வருகின்ற பொழுது தான் வாழ்ந்த வீடு எப்படி இருக்கின்றது என்று பார்ப்பதற்கு செல்லுகின்றான். அந்த ஓட்டை விழுந்த அந்த வீடு பூட்டி கிடக்கின்றது. அக்கம் பக்கத்திலே விசாரிக்கின்றான். அப்போ அக்கம் பக்கத்தில் இருந்த அந்த பெரியவர் சொல்லுகின்றார், நீ தான் அந்த பையனா? ஆமாம். எங்கள் அம்மா எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கான். இந்த வீட்டில் ஒரு தாய் இருந்தாலே, ஒரு ஒச்சக்கண்ணி இருந்தாலே, அவளை எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கான். அவள் தாண்டா உன் தாய், அவள் இந்த உலகத்தை விட்டே போயிட்டாடா. அப்படியா? இப்போ எனக்கே தகவல் சொல்லலை, நான் இறந்தால் கூட என்னுடைய மகனுக்கு தகவல் சொல்லக்கூடாது என்று சொல்லிவிட்டு இந்த கடிதத்தை அவள் சொல்ல எழுதி வைத்திருக்கின்றேன், படித்துப்பார் என்று சொல்லுகின்றான். அப்பொழுது படித்து பார்க்கின்றான். நீ 3 வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது உன்னுடைய கண்களிலே பழுது ஏற்பட்டது. அந்த பழுதை சரி செய்வதற்கு நான் கண் கொடுத்தால் தான் முடியும் என்று மருத்துவர்கள் சொன்னார்கள். எனவே நான் என்னுடைய கண்ணை கொடுத்து உனக்கு ஒரு கண்ணை கொடுத்தேன். ஆனால் நீ இறுதி காலம் வரை என்னை ஒச்சக்கனி என்று சொன்னியே,
அந்த ஒச்சக்கண்ணுக்கு காரணம் அந்த என்னுடைய கண்ணிலே இருக்கக்கூடிய உன் கண்கள் என்பதை மறந்து விட்டாய். அதே போல நீ படிப்பதற்காக வேண்டி நான் என்ன செய்தேன், நீ வெளியூரில் சென்று படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி கொஞ்ச நெஞ்சம் இருந்த நம்முடைய இடத்தை விட்டுவிட்டு நான் கூலி வேலை பார்த்து உனக்கு பணம் கட்டினேன். நீ மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்து நீ டாக்டருக்கு படிக்கிறப்போ உனக்கு பணம் கட்டணுமேங்கிறதுக்காக என்னுடைய ஒரு சிறுநீரகத்தை விற்று அதிலே இருந்த பணத்தின் மூலம் உனக்கு நான் பணம் கட்டி படிக்க வைத்தேன். ஆனால் நான் விடுதிக்கு வந்து உன்னை பார்க்க வருகின்ற பொழுதெல்லாம் எங்கள் வீட்டு வேலைக்காரி வந்திருக்கிறாள் என்று என்னை ஒரு முறை கூட நீ முகம் கொடுத்து பார்க்கவில்லை. ஆனால் அப்படியிருந்தும் எனக்கு உன் மீது உள்ள பாசம் குறையவில்லை. எனவே அப்படிப்பட்ட சூழல் இருந்ததுனால தான் நான் அக்கம் பக்கத்திலே என் இறப்புக்கு கூட அவனுக்கு சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லிவிட்டேன் என்று அவள் சொல்ல சொல்ல எழுதிய அந்த கடிதத்தை பார்த்து இவன் கண்ணீர் விட்டான். நம்முடைய உயர்வுக்காக தன்னுடைய தாய் தன்னுடைய கண்களையும் சிறுநீரகத்தையும் தனக்கென்று இருந்த குடும்ப சொத்துக்களையும் விட்டுவிட்டு தன்னை படிக்க வைத்திருக்கிறாளே என்று நினைக்கின்றான். இறுதியாக குறிப்பிடுகின்றான் அந்த கடிதத்திலே, இந்த வீடு ஏன் விற்கவில்லை என்று சொன்னால், என்றாவது ஒரு நாள் நீ வருவாய், அப்பொழுது உனக்கென்று ஒரு இடம் இல்லாமல் போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் என்னுடைய கஷ்டத்திலும் வறுமையிலும் இந்த வீட்டை விற்காமல் வைத்திருக்கின்றேன். நீ என்று வந்தாலும் அதை பயன்படுத்தி கொள் என்று நிறைவாக அந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருந்தால் அதை படித்தவுடனே கண்கலங்கினான். தன்னை கருவிலே வைத்து காப்பாற்றிய தெய்வம், அந்த தெய்வம் வாழ்ந்த வீடு, இதுதான் எனக்கு கோயில் என்று கண்ணீர் விட்டு தான் செய்த தவறுகளையெல்லாம் நினைத்து நினைத்து அவன் அழுகின்றான். இன்றைக்கு எத்தனையோ குழந்தைகள் அந்த தாய் அன்பையும் பெற்றோர்களுடைய பாசத்தையும் புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றது. அந்த தாயை எவன் வணங்குகின்றானோ அவன்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதனாக இருக்க முடியும். மகாபாரதத்திலே ஒரு அற்புதமான கதை ஒன்று உண்டு. அதாவது 2 பெரிய கிணறு, பக்கத்திலே ஒரு ஒரு 10 சின்ன கிணறுகள் இருக்கின்றது. அப்போ இந்த பெரிய கிணறு மழை பெய்தாலும் பெய்யாவிட்டாலும் தன்னுடைய ஊற்றின் மூலம் இந்த 10 கிணறுகளையும் காத்து வருகின்றது. ஆனால் மழை பெய்து தண்ணீர் நிரம்பினாலும் இந்த 10 கிணறுகளாலும் இந்த 2 கிணறுகளை நிரப்ப முடியவில்லை. இது ஏன் என்று தர்மனிடம் கேட்கின்ற பொழுது தர்மன் சொல்லுகின்றான், அந்த 2 கிணறுகளும் தாயும் தந்தையுமாக இருக்கக்கூடிய பெற்றோர்கள். இந்த பெற்றோர்கள் அந்த 10 குழந்தையும் பாதுகாக்கின்றார்கள். இந்த 10 கிணறுகளாக இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் எத்தகைய வளம் பெற்ற வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும் கூட அந்த பெற்றோர்களை நினைப்பதில்லை. இதுதான் கலிகாலம் என்று அந்த தர்மன் விளக்கம் சொன்னானா. எனவே இந்த கலிகாலத்திலும் நாம் தாயின் மீது, நாம் பார்க்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கக்கூடிய அந்த அன்னை தந்தையின் மீது நாம் பக்தியும் பாசமும் வைத்து வழிபாடு செய்தோம் என்று சொன்னால் வாழ்க்கையிலே பல்வேறுபட்ட வெற்றிகள் நமக்கு கிடைக்கும். அத்தகைய வெற்றிகள் கிடைக்க வேண்டும் என்று நம்முடைய அன்பர்களை வேண்டி தாயினுடைய திருவடிகளே நமக்கு சொர்க்கத்துக்கு போகக்கூடிய வழியை காட்டும். அந்த தாயினுடைய திருவடிகளே நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு அடிப்படையாக இருக்கும். எனவே அந்த தாயினுடைய திருவடிகளை தொழ மறக்கின்றவன் வாழக்கூடிய மனிதனாக கூட கிடையாது என்று சொன்னது போல நாம் தாயின் திருவடிகளை தொழுவோம். வாழ்க்கையிலே எல்லா நலன்களையும் பெற்று வெற்றி பெறுவோம். வாழ்த்துக்கள். அன்னையர் தின வாழ்த்துக்கள்.